Good morning, champion. This is Professor Asan from Government College of Technology. I am Limemaker Technical Champion Silveraj along with me. அன்றைக்கி என்ன பார்க்க போனால் லாமி சீரம் பார்க்க போகிறோம். லாமி என்ன சொன்னார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லாமி வந்து கையில் எடுத்துக்கிட்ட ஃபோர்ஸ் என்னென்னா, எத்தனை ஃபோர்ஸ் எடுத்துக்கிட்டாரு? 3 ஃபோர்ஸ். 3 ஃபோர்ஸ். சரியா? 3 ஃபோர்ஸ். லாமின்ற வார்த்தை வந்து 4 வார்த்தை, ஆனால் அவர் எடுத்துக்கிட்ட ஃபோர்ஸ் வந்து 3 ஃபோர்ஸ். ஒன்று கம்மியாக எடுத்துக்கிட்டார். சரியா? கண்டிஷன் வந்து அந்த 3 ஃபோர்ஸுக்கு கண்டிஷன் வந்து 2 கண்டிஷன் சொன்னார். என்னென்னா கோப்ளானர், கன்கரண்ட் சொன்னார். ஸோ இப்போ என்னென்னா ஒரு பாடி இருக்குது. பாடியில் வந்து நம்ம 3 ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுதுன்னு வச்சுங்க. பாடியில் 3 ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுது. ஸோ ஒரு ஃபோர்ஸுக்கு பின்னு பேர், இன்னொரு ஃபோர்ஸுக்கு கியூன்னு பேர், இன்னொரு ஃபோர்ஸுக்கு ஆர்ன்னு பேர். 3 ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுது. ஸோ லாமி எடுத்துக்கிட்ட 3 ஃபோர்ஸ். லாமி எடுத்துக்கிட்ட ஃபோர்ஸ் வந்து எத்தனை ஃபோர்ஸு? 3 ஃபோர்ஸஸ். அந்த ஃபோர்ஸ்க்கெலாம் பேர் என்ன வச்சோம்? PQR. வெக்டார் ஆர், Q வெக்டார் ஆர் வெக்டார் எடுத்துக்கிட்டோம். அவர் சொன்னது இந்த இவர் வந்து ரெண்டு கண்டிஷன் சொன்னார். 2 கண்டிஷன்றதோட அந்த ஃபோர்ஸ் எந்த மாதிரி கண்டிஷன் ஒபே பண்ணணும். ஃபோர்ஸை பற்றி வரும்போது ஃபோர்ஸ் வுட் பி கோப்ளானர்னு அர்த்தம் ஒரே பிளானில் தான் அந்த ஃபோர்ஸுக்கு பேர் என்ன? கோப்ளானர். ரெண்டாவது வந்து என்ன சொன்னார்னா கன்கரண்ட்டாக இருக்கணும்னா. கன்கரண்ட்னா என்ன அர்த்தம்? சேம் பாயிண்ட், ஒரே பிளேன்னா கோப்ளானர். ஒரே புள்ளி வழியாக போனால் அது பேர் கன்கரண்ட். இந்த 2 கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை பண்ணணும்னார். இது பண்ணும்போது அது மட்டும் இல்லாமல் அந்த பாடி வந்து எந்த மாதிரி இருக்குன்னா, பாடியோட கண்டிஷன் ஃபோர்ஸ் எப்படி இருக்குன்னு சொன்னவர், பாடி எப்படி இருக்குன்னா, பாடி வந்து should be in the equilibrium condition. சரியா? ஸோ லாமின்றது 4 எழுத்து. அவர் எடுத்துக்கிட்ட ஃபோர்ஸு 3. அந்த ஃபோர்ஸோட வகை வந்து அது கரெக்டாக 2 கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை பண்ணணும். அதே பாடி வந்து ஈக்குலிபிரியம் கண்டிஷன். அப்போ 1 2 3 4 விஷயம் வந்து நம்ம கற்றுக்கிட்டோம். ஸோ இப்போ இருக்கும்போது ஈச் ஃபோர்ஸ் இஸ் ப்ரொபோர்ஷனல் டு த சைன் ஆஃப் த included angle between 2 forces. P na alpha, Q na beta, R na gamma. அப்போ P is proportional to sin alpha, Q is proportional to sin beta, R is proportional to sin gamma அப்படின்றது பண்ணார். ஸோ இதெல்லாம் தெரிஞ்சதுக்கப்புறம் என்ன அப்படின்னா, என்ன பண்ணார்னா, அப்போ when you want to remove the proportionality you have to put the constant. ஸோ அதனால் P = K sin alpha வருது, Q = K sin beta, R = K sin gamma. இப்போ K வந்து ஈக்குவேட் பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்குன்னா, P by sin alpha = Q by sin beta equal to R by sin gamma. இதான் வந்து லாமிஸ் ஈக்குவேஷன், லாமிஸ் தியரம் அப்படின்றாங்க. இதுதான் வந்து ஈக்குவேஷன்னா லாமிஸ் தியரம் அப்படின்றாங்க. ஈச் ஃபோர்ஸ் இஸ் ப்ரொபோர்ஷனல் டு த சைன் ஆஃப் த ஆங்கிள் இன்க்ளூட் ஆங்கிள் பிட்வீன் அதர் 2 ஃபோர்ஸஸ். ஸோ ஆல்ஃபான்றது Qக்கும் Rக்கும் இடைப்பட்ட ஆங்கிள். ஸோ இதுதான் லாமிஸ் தியரம். ஸோ லாமி என்ன சொன்னார்? ஸோ லாமிஸ் வந்து 3 ஃபோர்ஸஸ் எடுத்துட்டு 3 ஃபோர்ஸ் எடுத்துக்கிட்டாரு. அந்த ஃபோர்ஸ் எப்படி இருக்குன்னு சொன்னாரு? கோப்ளானர் அண்ட் கன்கரண்ட். அந்த பாடி எப்படி இருக்குன்னு சொன்னாரு? ஈக்குலிபிரியமா இருக்கும்னு சொல்லி ஈக்குலிபிரியம் கண்டிஷன்ல இருக்குன்னாரு. அப்புறம் என்ன தீர்ப்பு வழங்கினாரு? each force directly proportional to sin alpha sin of the included angle between the other 2 forces. அப்புறம் ஈக்குவேஷன் வந்தது P by sin alpha that is equal to Q by sin beta is equal to R by sin gamma. லாமிஸ் தியரம். ஸோ லாமிஸ் தியரம் கற்றுக்கிட்ட செல்வராஜுக்கு கண்டிப்பாக நம்ம தேங்க்யூ.